பிரியா கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்னதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ கூட பிரியா அதே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறதுல அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு எனக்கு தோணுது. பிரியாவை வச்சு வாழறவரா இருந்தா வீட்டை விட்டு போகவே விட்டுருக்க மாட்டார். இந்நேரத்துக்கு நம்ம கிட்ட வந்து பேசியிருக்கணும். இவளை பத்தின கவலையே இல்லாம இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இவ கூட வாழ விருப்பமே இல்லைன்னு தானே அர்த்தம். சரிம்மா, வாழ விருப்பம் இல்லைன்னா அப்படி விட்டுற சொல்றியா? இவ வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்படி எத்தனை நாள் தாம்மா இருப்பா? இந்த பார்ப்பரியா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவர் உன்னை தேடி இங்கே வரவே இல்லை. நம்ம சைட்லேயும் போய் பேசாமல் இருக்கிறது சரியா இருக்காதுமா. நான் போய் பேசி பார்க்குறேன், ஒத்து வராரா பார்ப்போம். இங்கே பாரு, உன் திருப்திக்காக வேணா போய் பேசு. ஆனால் அவர் வழிக்கு வருவாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அவர் அன்னைக்கு கோவத்தில் கண்டபடி பேசிட்டு போனாரு. நீ கொஞ்சம் பார்த்து பேசு. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. பொண்ணை பெத்த நாம தான் பணிஞ்சு போகணும். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். பிரியா, நீ போய் படுப்போ. போம்மா.